ஆலன் ரெட்பாத்துங்கிறதான ஒரு மனுஷனை குறித்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவன் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தகப்பன் தாய். இந்த மனுஷன் ஆலன் ரெட்பாத், இந்த மனுஷன் வாலிபன், இயேசுவை ஏற்றுக்கிடலை, உலக பிரகாரமாக தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு சின்ன சம்பவம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுது. என்னன்னா, அந்த தகப்பனார் ஒரு நாள் காலையில் தன்னுடைய மனைவிட்ட ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. கோவப்பட்டு ஆள் வேலைக்கு போயிட்டார். நைட்டு அவங்க முறைப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க புருஷ மனைவிலாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணி தன் மனைவிக்கு கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிக்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, நான் மிருகம் போல் ஒன்றை நடந்துக்கிட்டேன், ரொம்ப கோவப்பட்டுட்டேன், என்னை இப்படி பண்ண மாட்டேன், என்னைய மன்னிச்சிக்கேன்னு இவ்வளோதான் சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டே இருந்த அந்த வாலிபனாகிய அந்த ஆலன் ரெட்பாத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உண்டாயிருக்கு. சாப்பிட்ட பிறகு அந்த வாலிபன் ரூமுக்கு போனான். ரூமுக்கு போய் முழங்காலின்னு ஜோமன், ஆண்டவரே எனக்கு நல்ல தகப்பனை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் மன்னிப்பு கேட்டார். நானும் என் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், என்னை எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும் ஆண்டவரே, இனி நான் பாவம் இல்லாமல் ஜீவிப்பேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தார். என்ன செய்யார்? அன்னைக்கு அந்த வாலிபன் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிரசங்கியராக, அதாவது கடைசி முடிவு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரசங்கியராக ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஒரு வாலிபனை எது மாற்றுச்சுன்னா, நீண்ட பிரசங்கம் மாற்றலை, ஒரு வாலிபனை நிறைய கொடுத்து மாற்றலை, ஒரு தாய் தகப்பனுடைய சின்ன ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை அப்படியே மாற்றுது. இப்போ ரட்சிக்கப்பட்ட தாயின் தகப்பனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கண்ணி நீங்கள் தான். உங்கள் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை, உன் பிள்ளை கெட்டு போகும், அது பிள்ளை ஒன்றி தான் பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாக அதிகமாக, உங்களுடைய வாழ்க்கையில் தப்புகள் அதிகமாக 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 என்ன ஆகும்? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பெருகிட்டே இருக்கும். ஒரு கிராமத்தில் 2 விவசாயி, நிறைய விவசாயிகள் இருக்கலாம், பக்கத்தில் 2 விவசாயிகள். அவர் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆடு இருந்துச்சு. ஒருத்தருக்கு இருந்த ஆடு பெரிய கொம்பெல்லாம் இருந்துச்சு, ஒருத்தருக்கு இருந்த ஆடுக்கு கொம்பு கிடையாது. கொம்பு இல்லாத அந்த ஆடையுடைய மனுஷன் அந்த ஆடை எங்கே கொண்டு போனாலும் கயிறு போட்டு கெட்டி தான் கூட்டிகிட்டு போவார், இல்லைன்னா கெட்டி தான் வளர்ப்பார். இந்த கொம்புள்ள ஆடு உள்ள மனுஷன் அந்த ஆடை என்ன பண்ணிடுவார், அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டார். அந்த ஆடு எங்கேயும் கம்பீரமாக நடக்கும், எங்கேயும் போகும், எங்கேயும் வரும், கம்பீரமாக இருக்கும். இதை பார்த்து அந்த கொம்பில்லாத ஆடு, அது கொடுத்து வச்சது எல்லாம் அனுபவிக்குது. எப்படி அது கொடுத்து வச்சது எல்லாம் அனுபவிக்குது. சில மாதங்கள் கழிஞ்சு, ஒரு வருஷம் கழிஞ்சிச்சு. ஒரு நாள் இந்த கொம்பில்லாத ஆடு இந்த கொம்புள்ள ஆடை பார்க்குது. 2 கொம்பும் உடஞ்சிருக்கு, ஒரு கால் உடஞ்சிருக்கு, உடம்பெல்லாம் ரத்தம். அது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஆட்கள் சொல்கிறாங்க, இதுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். வளர்த்துருக்காம பாரு, ஆடை வளர்க்குறது, அதுக்கு இஷ்டத்துக்கு விடுறது, அது எங்கே போனாலும் எவனையும் குத்துது, எல்லா இடத்துலையும் மேயுது, எல்லாத்தையும் அழிக்குது. இன்னும் 3 கால் இருக்குது, 3 காலை முறிச்சா கொள்ளான்னு. அப்போ தான் அந்த கெட்டி போட்டிருக்க ஆடுக்கு வந்துச்சான், ஐயோ நான் தப்புனேனி. எப்படி? ஐயோ நான் தப்புனேன், எனக்கு எஜமா என்னை நல்லா வளர்த்தாரு. இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒருவேளை எப்படி இருக்கும்னா, நீங்கள் கட்டுப்பாடோடு வளர்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனால் சொல்லி கொடுக்கணும், மக்களே அது உனக்கு பிறகு பிரயோஜனமாக இருக்கும். இது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் மூஞ்சி கோணம் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு போக்கில் விட்டுருக்கீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, நான் சொன்னேன் கேட்கலன்னு, தப்பு பண்ணுறீங்க. சின்ன வயசுலேயே அது ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சின்ன வயசுலேயே வேதம் படிக்க வைத்து, சின்ன வயசுலேயே நீங்கள் வீடுகளில் குடும்பம், இப்போ எத்தனை வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப குறைவாக இருக்கும். டிவி பார்க்க கரெக்டாக நேரம் இருக்கும். அப்போ சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளை நீங்கள் அதுக்கேற்றபடி வளர்த்து பாருங்கள், அந்த பிள்ளைங்க கெட்டே போகாது.